Hello guys, welcome to Drone Academy. Hello friends, welcome to Drone Academy. Hello friends, welcome to Drone Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 1லேருந்து ஓகேவா. ஸோ ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா நகர போகிறோம் ஓகேங்களா. ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்களே, எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ரெசல்யூஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்தோடைய முதல் மாதத்தில் அதை நியூ இயர்லேருந்து ஆரம்பிப்பாங்க ஓகேவா. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்க போகிறோம், டிசம்பர் 1. ஓகே, டிசம்பர் 1லேருந்து ஓகேவா. ஸோ அப்போ நியூ இயர்லேருந்து ஆரம்பிக்கிறத விட, ஏன்னா எப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போவே வந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் நிறைய. அதாவது 2025 போயிடுச்சு அவ்வளோதான், இது 2026 எனக்கு வந்து ஒரு சிறந்த ஆண்டா அமையணும் அப்படின்ற மாதிரி இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. நம்ம வந்து அந்த நடுவில் இருக்கிற ஒரு மாதத்தை ஏன் விடுவானே, அப்போ அந்த ஒரு மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேவா. 2025 வந்தாமதே 26லையும் குரூப் 4 எக்ஸாம் வரத்தான் போகுது, குரூப் 2 எக்ஸாம் வரத்தான் போகுது ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாமில் எல்லாத்தையுமே பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அந்த 200 வினாக்கள், அந்த 200 வினாக்கள் என்ன டாபிக்லேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா 75 ஜிகே, 100 தமிழ், மேக்ஸ் 25 சரியா. ஸோ அந்த 3 சப்ஜெக்டை நாங்கள் 3 பேர் எப்படி பிரித்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஓகேவா. டிசம்பர் 1லேருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா. அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஓகேவா. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா 2 எக்ஸாமுக்கு தான் போட்டியே 2026 ஓகே. ஒன்று குரூப் 4, இன்னொன்று குரூப் 2, அவ்வளோதான் சரியா. ஸோ இதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடியா எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சரியா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண போகிறீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணினதை ஒரு லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு 2 சேனல் ஓகேவா, அந்த 2 சேனலோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அது என்னென்ன சேனலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணும்போது, அதாவது சொல்லும்போதே சொல்லுவோம், முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். அப்போ நிறைய பேர் வந்து பார்க்காம விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோவே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. சரி ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லட்டுமா, நீ யார் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் சார். தமிழ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் 100 கொஸ்டின், அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். நம்ம வந்து இன்றைக்குடைய சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்டாக தமிழ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த 7 யூனிட்டை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம 3 யூனிட்டாக சரிபாக பிரிக்க போகிறோம். என்னன்னா 7th யூனிட் மட்டும் நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இந்த வெந்தவன் வேகாதவன் அறவைக்காடு அந்த மாதிரி அந்த மாதிரி அதே தான் இவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பிரிச்சா சொல்லலையே. இல்லை அதை நம்ம சொல்ல மாட்டோம். அந்த 7th மொத்தமாக தமிழில் 7 யூனிட் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 யூனிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 சரிபாகம் பிரிக்க போகிறோம். ஒன்று 7th யூனிட், மீதி இருக்கிற 6 யூனிட்டை மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக், மீதி வந்து புரிதல் டாபிக் அப்படின்னு புரிதல் தலைப்பும் மனப்பாடம் பண்ணக்கூடிய தலைப்பும் 2ஆவும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். மொத்தமாக 3ஆக செப்பரேட் பண்ணுறோம். 7th யூனிட் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் கொஸ்டின், அதாவது போன குரூப்பில் வந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்கு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் கொஸ்டின் வந்துச்சு, சிலபஸுக்குள்ளே மட்டும் தான் வந்ததுனால 7th யூனிட் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அந்த 15 மார்க்ன்றது அதுக்குள்ளே தான் இருக்கும் போது, எவ்வளோ டெப்த்தாக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும், அது வந்து தனி டாபிக். மீதி இருக்கிற 6 2ஆக சரிபாகமாக பிரித்து ஒன்று மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக், இன்னொன்று புரிதல் டாபிக் அப்படின்னு 2ஆக பிரித்து தமிழ் மொத்தமாக நம்ம செப்பரேட்டாக எத்தனை டாபிக் விளையாடிக்கிட்டோம்னா 3 டாப்பிக்கில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மெமரி டாப்பிக்கும் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் டாப்பிக்கும் பிரித்து அப்படின்னா ஒரு 15லேருந்து ஒரு 16 டாபிக் வருது. ரெண்டுமே 16 இல்லை 15 அந்த மாதிரி அந்த கிராஜுவலாக வந்து பார்த்தோன்னா வந்துடுது, கிராஜுவலாக தான் வருது ஓகேங்களா. ஏன் இப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து இப்போது அது இலக்கண ரீதியாக பார்க்கும்போது இப்போ புக்குனா பிரச்சனை இல்லை, 6வது புக்கு இந்த டேட்டில் பார்க்க போகிறோம், இந்த மந்த் 6வது, அடுத்த மந்த் வந்து 7th 8th அப்படின்னு சொல்லிடலாம். பட் இப்போ மந்த் புக் வைஸாக இல்லை, சிலபஸ் வைஸாக தான் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி படிக்கும்போது சிலபஸ் வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ 100 கொஸ்டினா 60 கொஸ்டின் ஓரளவுக்கு ஓகே, நம்ம புக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் படித்து போனா தான் அந்த 60 கொஸ்டின் போட முடியும். மீதி 40 அது தண்ணியில் என்னன்றது நமக்கு தெரியாது, எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் நம்ம தேடி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அதாவதுன்னா ஜிகேவை சிலபஸ் வைஸாக படித்த மாதிரி தமிழ் என்ன பண்ண போகிறோம், நம்ம சிலபஸ் வைஸாக தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா. அந்த 3ஆக மட்டும் பிரித்து அந்த 3த்துக்கு உண்டான வீடியோஸ் ப்ளஸ் நோட்ஸ் எல்லாமே டிசம்பர் 1லேருந்து செப்பரேட்டாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா நான் தான் கொடுக்க போகிறேங்க. வேற எதனா டவுட்? அவ்வளோதான் தமிழ் பற்றி. தமிழ் தாம்மா 100, நீ தாம்மா பேச, நாங்களே நம்பி பேசு இல்லை, நான் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸு ஓகேவா. இப்போ சாப்பாடுனா நீ சாப்பாடு, இவர் சாம்பார், நான் இவர்னா இவர் சப்ஜெக்ட், நான் ரசம் ஓகே. ஆக மொத்தத்தில் 3மே ஒரு விஷம் சார். பார்த்தீங்களா கலர் பாருங்கள், தேசிய கொடியை வடிவமைக்கிற மாதிரி இருக்குது, ஆரஞ்சு
அதாவது இளஞ்சிவப்பு நிறம், உங்களுது வெள்ளை மாதிரி இருக்குது, க்ரீனாக இருக்குது. சரியா? சரி, ஓகே. ஸோ அப்போ ஒரு ஒருமைப்பாட்டோட தான் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தமிழ் வந்து நம்ம ராம் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாரு. ஜிகே வந்து ஜெகதீஷ் சார் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ தமிழ் மேக்ஸ் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோ போடுறது தான் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்ஸில் மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஸோ டிசம்பர் 1க்குள்ளே, ஓகேவா, இந்த சரி மேக்ஸ்லாம் வரைய வராது, சுட்டு போட்டால் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு ஒரு தாட்டில் இருப்பீங்கள்ல. ஸோ அவங்களாலையும் மேக்ஸ் வர வைக்க முடியும், அவங்களுக்கும் மேக்ஸ் போட முடியும், அவங்களாலையும் தேர்வில் 20க்கு மேலே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை தான் டிசம்பர் 1 வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன். டிசம்பர் 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆங்கிளாக பிரிச்சிட்டேன். ஓகேவா? எப்படி நம்ம சார் வந்து 3 ஆங்கிளாக பிரித்தாரோ நான் என்ன பண்ணேன், டக்குன்னு 2 ஆங்கிளாக வந்து பிரிச்சிட்டேன். ஓகேவா? நமக்கு எப்போயும் வந்து 2 தான் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆப்டிடியூட், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்டிடியூட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 16 டாபிக் கிட்ட வருது. அது சின்ன டாபிக் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம்எஸ்எஃப், ரேஷியோ, ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட்ஸு, அரித்மெட்டிக் ப்ராசஸ், ஜியாமெட்ரிக் ப்ராசஸ், அப்புறம் வந்து மென்சுரேஷன் வந்து 2D 3D, ஓகே, சிம்பிளிஃபிகேஷன், இதெல்லாம் நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 16 டாபிக் வருது. ரீசனிங் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 14 டாபிக் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜி பண்ணோம் அப்படின்னா ஒரு 30 டாபிக். இந்த 30 டாபிக் தான் உங்களுக்கு மாடல் வைஸாக டைப் வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா 3 ஆங்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸ். அடுத்தது 2வது வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. அதை தாண்டியும் சில டாபிக் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் புக், ஸோ அதில் வந்து இப்போ ரீசெண்டாக 2024-25 வந்து இந்த ஆர்எஸ்எல் புக்கில் இருந்தும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் விடுவானே, அதையுமே நம்ம சேர்த்து ஓகேவா, ஸ்கூல் புக்ஸு, ப்ரீவியஸ் கொஷின் ப்ளஸ் ஆர்எஸ்எல் 3மே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மாடல் வாரியாக பிரித்து உங்களுக்கு வந்து பார்த்தா டைப் வாரியான வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து டைம் ஒன்று எடுத்திங்கன்னா டைம் ஒன்று பேஸ் பண்ணி ஒரு 5 டைப். ஓகே, அதான் ஒரு 5 வீடியோ. அந்த 5 வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு 5 டைப் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 25 டைப் அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வீடியோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, அதுலேருந்து டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம். ஓகே, கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மேக்ஸை பற்றின பயம் ஓகேவா இருக்கலாம், இப்போ உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த 30 டாபிக் நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக மாறும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பிரண்ட்லாம், அதாவது எக்ஸாமில் வரா மாதிரி கொஷின்னு, ஈஸியான கொஷின்னு, இம்பார்ட்டன்ட், அந்த ஆங்கிள்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த அதாவது மேக்ஸ் நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பயத்தோடு எனக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலையோடு ஆரம்பிக்கக்கூடிய நீங்கள் அந்த 30 வீடியோஸ் நம்ம வந்து அந்த டாப்பிக்கை முடிக்கும்போது மேக்ஸில் எப்படி கேட்டால் கொஷின் போட முடியும், எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டால் என்னால் போட முடியும், இந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விஷயம் தான் நான் பண்ண போகிறேன். சும்மா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடலாம் அப்படி போடலாம் எல்லா கொஷினும் நான் எடுக்கக்கூடிய அந்த அந்த 30 டாப்பில் இருந்தால் 25 கொஷின் வரும்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? தேர்வுக்கு போகும்போது மேக்ஸை பற்றின பயம் இல்லாமல் உங்களால் போக முடியும். அந்த ஒரு உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். சரியா? இது எக்ஸாமுக்குள்ளே சார் இது எப்படி சார் கொடுப்போம், டெய்லியும் ஒரு வீடியோவா, அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஓகேவா? என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். இப்போ ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்கலாம், ஒரு டாபிக் லேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அப்படி எக்ஸாமுக்குள்ள இந்த டாபிக் வைஸ் மேக்ஸ் சீரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ரீவியஸ் கொஷினாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ எக்ஸாமில் கேட்ட அந்த ட்ரெண்டிங் கொஷினு, ரீசெண்ட் மேக்ஸ் எல்லாத்தையுமே கலந்து தான் வந்து கொடுக்க போகிறோம். சரியா? எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து கிளாரிட்டி கொடுக்கறது தான் இந்த ஒரு பிளானோடைய வந்து ஒரு சாராம்சம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம். மேக்ஸே வராது சார், ஓகேவா, கவலையே படாதீங்க. ஓகே, அந்த வராத விஷயத்தை வர வைக்கிறது தான் இந்த மேக்ஸ் சீரீஸோடைய ப்ளஸ்ஸே. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜிகேன் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஜெகதீசன் சார் பேசுவார். ஓகே கைஸ், இப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஜராக சார் அவர் நான் கொடுத்துறேன் சார்.
அப்புறம் எனக்கு மட்டும் மைக் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்ச பேர் பேசுவார். இல்ல வீடியோ முன்னாடியே கமெண்ட் வந்து student கேட்பாங்க, அது என்ன எங்க ஜெகதீஷ் சாருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மைக் தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா அவங்க கேட்கலையா? அவர்கிட்ட நேச்சுரலா ஒரு மைக் வந்து இன்செட்ல இருக்கு, எங்களுக்கு அது கிடையாது. இல்லைங்க இந்த கண்டென்ட்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை, பட் ஆனால் போட்டுட்டாங்க. பட் கவனிச்சிங்க. ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜிகேல 75 கொஸ்டின்ஸ், இதுல மேஜரான 2 சப்ஜெக்ட் கையில் எடுக்க போறோம். சரிங்களா? தேர்வுக்கு பயன்படக்கூடிய, தேர்வுல அடிக்கடிக்க நமக்கு கேட்கக்கூடியது பாலிட்டி அண்ட் எக்கனாமி. ஸோ பாலிட்டி எக்கனாமியை நம்ம அது முக்கியமாக 11th 12th, ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பான லெசன், கொஞ்சம் புரியாத லெசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டுமே எடுத்து யார் சொல்கிறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க கேக்குறீங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, அவங்களுக்காகவே அந்த லெசன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2த்தையும் 11th 12th சேர்த்துனா ஒரு 30 லெசன்ஸ் இருக்கு சார். அந்த 30 லெசன்ஸையும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட். ஓகே சார், இப்போ எக்ஸ்பிளனேஷன் முடிச்ச உடனே அந்த வீடியோவுக்கான ஷார்ட்கட் வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருவோங்க. ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட் வீடியோவை நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பிளேஷன், ஏன்னா 2 விதமான விஷயமும் இருக்காங்க. நம்ம ஒரு பிரியாணி போய் சாப்பிட்றோம்னு வச்சுங்க சார், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடியே போதுன்னுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குருமா சேர்த்து கேட்பாங்க. 2 பேர் 2மே கேட்பாங்க. உங்களை பேர் ஆளுங்க பார்த்தீங்களா? நான் சொல்லிடுறேன். சில பேர் குஸ்கா இருந்தாலே போதும் சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஆளுங்க. அப்படி இல்லைங்க, பிரியாணி பீஸ் தான் முக்கியம். ஓகேவா? சில பேர் அண்ணா மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஓகே ஓகே, நான் பார்க்கல. சரி ஓகே गाइस, இப்போ என்னன்னா சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஷார்ட்கட்ன்ற விஷயம் தேவைப்படுது. ஏன்னா ஒட்டுமொத்தமா அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் வந்து புக் மட்டும் படிச்சிரும் சார். ஜிகேனும் போது வந்து பாத்தீங்கன்னா புக் நம்ம தாண்டி போக மாட்டோம். அப்ப புக்குல தானே படிக்க போறோம், அப்படியே நம்ம கண்டென்ட் ஞாபகம் வச்சா தோணும். இப்போ எங்கெங்க படிக்கிறேன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. எஸ் ஓகேவா? அதாவது சிலபஸ் மனமானது கஷ்டமான விஷயமா இருக்கு. எங்க இந்த எழுது என்ன கொஸ்டின் நம்ம இங்க, அதாவது தமிழ் படிக்கலாமாங்க, என்னென்னவோ இருக்கு. தொல்காப்பி வரைக்கும் போயாச்சு. இப்போ தொல்காப்பி அப்போ சிலபஸ் கண்டென்ட்டை விட அந்த சிலபஸ் டாபிக் தான் பெருசா இருக்கு. ஸோ அப்போ சில விஷயங்களுக்கு ஷார்ட்கட் இருந்தா வசதியா இருக்கும் அப்படின்னு சைஜி சார் சொல்லி தான் ஒரு 50 லெசன் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் ஒரு 4 வீடியோஸ் கிட்ட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுவும் சைட் பை சைடாக வரும். இதுவும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம். இப்போ சொல்லுங்கள் சார். ஓகே, ஷார்ட்கட் வீடியோவும் கொடுத்துருவோம். அந்த லெசன்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் டாபிக் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் லெசன்ஸை ஃபுல்லாகவே படிச்சிடலாம். தேர்வுக்கு போகும்போது அந்த 2 டாப்பிக்லேருந்து பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து தைரியமாக போகலாங்க, அது சொல்லிடலாங்க. ஸோ அப்போ இதுதான் நம்ம பண்ண போகிற 3 விஷயங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கேட்குறான், எப்படி கேட்குறான்னு தெரியாது. 3 தான், ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி. இந்த 3 லெசன்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க நம்ம டிஎன்பிசிலே. பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பயம் இல்லாமல் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்டு இருந்தோம். நியூஸ் பேப்பர் கட்டிங் டிஏ நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நம்ம இதில் இருக்கு. ஸோ அப்போ இப்போ என்ன மாதிரினா ஒரே வீடியோ வீக்லி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீக் ஃபுல்லா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா கொடுத்துறோம். சரிங்களா? அந்த வீக் வந்து அங்கதான் சார் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காருங்க தூண் மாதிரி த்ரோன் அகாடமியை. பாருங்க த்ரோன் அகாடமி வீக்கா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க ஐயா. இருங்க, இப்போ நான் முடிச்சிடுறேன். சரி, இப்போ என்னன்னா அந்த டெய்லி கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வீக் ஃபுல்லா கொடுத்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக கொடுத்துடுறோம். அந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ட உடனே நியூஸ் பேப்பர் கட்டிங் அதிலே போட்டுடுறோங்க. ஹைலைட்டட் வித் ஹைலைட்டோட என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் உள்ள போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்போ அந்த நியூஸ் பேப்பர்லேருந்தும் பிஐபியில இருந்தும் குயிஸ் எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க. அப்போ அந்த வீக் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் கொடுத்துட்றோம். ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் எக்ஸாம் போகும்போது போகலாம். அப்போ என்ன ஆகும், நான் போகும்போது தைரியமாக போவேன். கரண்ட் அஃபேர்ஸ் வாட் எவர் இட் இஸ் என்ன வேணுமோ கேட்கட்டும், கேட்கறதுல நம்ம எலிமினேஷன் பண்ணி அழகாக எடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம், தெளிவாக போகலான்றத சொல்லிடுறேங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் இனிமேல் பயப்பட தேவையில்லை. ஜிகேல அந்த எந்த சப்ஜெக்ட்டுமே பயப்பட தேவையில்லை. முக்கியமாக பாலிட்டி எக்கனாமி பற்றி அஞ்ச தேவையில்லைன்றத சொல்லிடுறேங்க. அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணது ரீசன் என்ன அப்படின்னா, கடந்த குரூப் 4 குரூப் 2க்கும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிருந்தோம். அங்கே என்ன ஒரு சேஞ்ச்னா டெய்லியுமே வந்து இந்த நியூஸ் பேப்பரை மட்டும் வச்சு போட்டுருந்தோம். இப்போ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா நாமளே வந்து சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஒரு அகாடமிக் நோட்ஸ் ரெடி பண்ணி தான் ஓகே ஒரு 10 to 15 பேஜஸ் வந்து ரெடி பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அப்படின்னும் போது போன வாட்டி பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே பேட்டர்ன் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் சரிங்களா? ஓகே கைஸ், இதுதான் நம்ம பண்ண போகிறோம் மொத்தமாக. இப்போ ஜிகேவை நினச்சி நீங்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்ல, கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தாலே போதுமானதுங்க. டிசம்பர் 1 நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம்.
Okay. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சேன். சொல்லுங்க. ஜனவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ ஜனவரி 1 தான் புத்தாண்டு தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். புத்தாண்டு எப்போனா தொடங்கணும், ஏன்னா வருஷம் வருஷம் புத்தாண்டு வரதான் போகுது, ஓகேவா? நம்ம வாழ்க்கைக்கு உண்டான வெளிச்சம் இந்த டிசம்பர் 1லேருந்து கூட ஆரம்பிக்கலாம், ஓகேவா? அந்த ஒளிவட்டம் வந்து தெரிய ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த ஒளிவட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சாலே போதும், உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமயமாயிடும். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்ற வீடியோ ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறோம். ஸோ டிசம்பர்லேருந்து ஒரு ப்ராப்பரான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தொடர்ந்து பயணிங்க துரோணா அகாடமியோட, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் அஃபிஷியல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதேமாதிரி சேர் கேட்கக்கூடிய அந்த டிஏ நியூஸ், ஓகே, அது கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஓகேவா? யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்கன்றத ஒரு லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. இதில் வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை எங்களுக்கு கொண்டு போகும். சப்போஸ் இந்த விஷயம் இப்படி கொடுங்க அப்படின்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லை இது நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே சார், இதை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவரை உங்களிடம் இருக்கிற துரோணா அகாடமி, ஜெகதீஷ் from Drone Academy. ராம்குமார் ஃப்ரம் துரோணா அகாடமி. Thank you. தேங்க்யூ.